ஒவ்வொரு மாதமும் வருகிற கார்த்திகை நட்சத்திர நாளில் நம்ம முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்ம வேண்டிய வரங்கள் அனைத்துமே நிச்சயமாக கிடைக்குங்க. மேலுமே முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது கார்த்திகை விரதமாகுங்க. முருகப்பெருமானை வழிபடுவதாகும். கார்த்திகை விரதம் நம்ம எந்த முறையில் கடைபிடிக்க வேணும், முருகப்பெருமானுடைய அருளை பெற கார்த்திகை நட்சத்திர நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, எந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம்னா அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே நம்முடைய வாழ்க்கையில் யோகமே இல்லை என்று சொல்லக்கூடியவங்க கூட கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா திருமணம், குழந்தை, வேலை, தொழில், சொந்த வீடு கட்டுவது, செவ்வாய் தோஷம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடுங்க. முருகப்பெருமானுடைய அருளானது முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதிகாலையில் நம்ம எழுந்து குளித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் சட்கோண கோலம் நம்ம போட வேணுங்க. அதற்கு மேலே 6 அகல் விளக்கில் தீபம் ஏற்ற வேணும். முடிந்தவங்க முருகனுடைய படத்துக்கு 2 பக்கத்துலேயுமே நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க. அது ரொம்பவே சிறப்பானதாக்கும். மேலுமே பழம், தேன் கலந்த பால், சர்க்கரை பொங்கல் என இதில் ஏதாவது ஒன்றை முருகப்பெருமானுக்கு அன்றைய நாளில் நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேணுங்க. முடியாதவங்க பால், பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. மருந்து ஏதாவது எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க கண்டிப்பாக உணவு சாப்பிட்டே ஆக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கார்த்திகை விரத நாளில் உணவில் உப்பு சேர்க்காமல் நீங்கள் சாப்பிடலாங்க. அதுலேயும் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா கந்தகுரு கவசத்தை பாடி முருகப்பெருமான அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை நீங்கள் தரிசித்து வர வேணும். அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்ம இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறோமோ அவர்கள் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கார்த்திகை விரதம் இருக்கக்கூடியவங்க முடிந்த வரைக்கும் முருகனுடைய திருநாமங்களை உச்சரித்தபடியே அன்றைய நாளில் இருக்க வேணுங்க. ஓம் சரவண பவா என்ற 6 எழுத்து மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தபடியோ இல்லைன்னா எழுதியபடியோ உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. அது முடியாதவங்க முருகா என்ற திருநாமத்தை மனதார சொல்லியபடி உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. முருகன் என்னும் நாமமே மிகப்பெரிய மந்திரம் என்பது ஆண்டவருடைய வாக்காகவும் சொல்லப்படுது. இதுமே பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர நாளில் வேல் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. வீட்டில் வேல் வைத்திருக்கக்கூடியவங்க வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. வேல் வழிபடுபவங்களுக்கு அந்த வேலே துணையாக இருந்து அவர்களை காக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே வேலுக்குரிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாங்க. வேல் மாறல், வேல் வகுப்பு, வேல் விருத்தம் போன்றவற்றை நீங்கள் படிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கக்கூடியவங்க திருப்புகழ் படிப்பது மிக சிறந்த வழிபாடாகுங்க. எங்கெல்லாம் திருப்புகழ் பாடப்படுதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார் அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்லியிருக்கிறாருங்க. முருகப்பெருமான கருணை கடலே என்று சொல்லுவாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் இந்த வாசகம் எல்லோருடைய கண்களிலும் படும்படி எழுதி வைத்திருப்பாங்க. அனைவரும் முருகப்பெருமான் தன்னுடைய அருளை பாரபட்சம் இல்லாமல் வாரி வழங்கக்கூடியவர் தான். இருந்தாலும் திருச்செந்தூர் கோவிலில் மட்டும் ஏன் இந்த வாசகத்தை பெருசாக எழுதி வைத்திருக்கிறாங்க என்பதற்கு இந்த தலத்திற்கு வரலாறு காரணமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. சிவபெருமானின்
நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து தோன்றியவன் தான் முருகப்பெருமான் ஆவார். அவரின் அவதார நோக்கமே சூரபத்மனை வதம் செய்வதாகுங்க, தேவர்களை காப்பது தாங்க. அந்த நோக்கம் நிறைவேறிய தலம் திருச்செந்தூர் திருத்தலமாகுங்க. சூரபத்மனையும் அவனுடைய படைகளையும் முருகப்பெருமான் வதம் செய்வதை குறிப்பதற்காகவே தற்போது வரை சூரசம்ஹார நிகழ்ச்சியானது திருச்செந்தூரில் நடத்தப்பட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. எல்லா தெய்வங்களும் தீமையுடைய வடிவமாக விளங்கிய அசுரர்களை அவர்களோடு போரிட்டு அழித்ததாகத்தாங்க புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மற்ற தெய்வங்களிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானவர் முருகப்பெருமான் ஆவார். சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய அவர் பார்த்திங்கன்னா பராசக்தியின் மொத்த சக்தியும் திரட்டிய வேலை ஆயுதமாக உடன் வைத்திருந்த போர்க்களத்திற்கு சென்றதும் சூரபத்மனை கொல்லலைங்க. எதிரியாக இருந்தாலும் அவனும் திருந்துவதற்கு வாய்ப்பளிக்க வேணும் என்பதற்காகத்தான் முதலில் வீரபாகு தேவரை சூரபத்மனிடம் தூது அனுப்பி சமாதானம் பேசியிருக்கிறார் முருகப்பெருமான். மேலுமே பார்த்தீங்கன்னா சூரபத்மன் அதை மதிக்காததால் ஆணவத்துடன் தொடர்ந்து முருகப்பெருமானுடன் போரிட்டிருக்கிறாரு. வந்திருப்பது தான் வரமளித்த ஈசனின் மகன் என்பதை அறிந்தும் சூரபத்மன் முருகப்பெருமானுடன் போர் புரிஞ்சிருக்கிறாருங்க. அப்போதும் அவனுடைய ஆணவத்தை அடக்க வேணும் என்று தான் முருகப்பெருமான் நினைச்சிருக்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் மாமரமாக உருமாறுகிறாரு சூரபத்மன். அவரை அப்பயுமே முருகப்பெருமான் அழிக்கலைங்க. அதற்கு மாறாக அந்த மாமரத்தை தன்னுடைய வேளால் 2 கூறுகளாக பிளந்திருக்கிறாரு. ஒரு பாதியை மயிலாக மாற்றி தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டாரு. மற்றொரு பாதியை சேவர் கொடியாக ஏற்றி தன்னுடனே வைத்திருக்கிறாரு முருகப்பெருமான். தன்னை அழிப்பதற்காக தன்னுடன் போர் புரிந்த எதிரியான சூரபத்மனை கூட கொல்லாமல் அனைவரும் வணங்கும்படியான உயர்ந்த இடத்தை கொடுத்து தன்னுடனே வைத்து கொண்ட கருணை மனம் கொண்டவர் தாங்க முருகப்பெருமான் ஆவார். அதனால தான் சூரனை முருகன் வதம் செய்தார் என்பதே தவறானது, சூரனை ஆட்கொண்டார் என்பதே சரியானதாகுங்க. எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை அழித்து அவர்களை தன்னுடைய பக்தனாக மாற்றி அவர்களுக்கு அருள் செய்ய கூடிய கருணை கடலாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் தாங்க. முருகன் தன்னுடைய கருணை எப்படிப்பட்டதோ என உணர்த்திய தலமும் திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க. கொடிய சூரனுக்கும் கூட கருணையை அளவில்லாத அளித்த கருணை கடல் என்பதால தான் முருகப்பெருமான கருணை கடலே கந்தா போற்றி போற்றி என்று வழிபடுறாங்க. கார்த்திகை நட்சத்திர நாளில் எல்லா முருகன் கோவில்லையும் பார்த்திங்கன்னா விசேஷமான வழிபாடுகளும் அன்னதானமும் நடைபெறுங்க. அதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. கார்த்திகை நட்சத்திர நாளில் அதிகாலையில் எழுந்து வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேணும். அன்றைய நாளில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. பூஜையில் முருகனுடைய படத்தை வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு முருகனுடைய சிலை வைத்திருக்கக்கூடியவங்க தண்ணீர், பால் இல்லைன்னா பன்னீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறுமுகனை வணங்கும் விதமாக 6 அகல் விளக்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்க. ஒவ்வொரு மாதமும் இதே போல் அந்த அகல் விளக்குகளை வைத்தே பூஜையும் நீங்கள் செய்ய வேணுங்க. அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க. ஆறுமுகனுக்கு 6 விளக்குகள் 6 மணிக்கு மேலே ஏற்றி வைத்து கார்த்திகை விரதம் இருந்து உணவேதும் சாப்பிடாமல் இருப்பவங்களுக்கு திருமண தடையானது விலகி விடுங்க. இது வரைக்கும் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் ஏதாவது நஷ்டம் இல்லைன்னா வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த தொழில் தடையானது விலகி விடுங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க. மன கஷ்டம் அனைத்துமே தீர்ந்துவிடும், மனக்குழப்பம் அனைத்துமே விலகி விடுங்க. இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனையானது சீக்கிரமாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே அன்றைய நாளில் காலையிலிருந்து மாலை விளக்கேற்றும் முடிக்கும் வரைக்கும் விரதத்தை நீங்க கடைபிடிக்க வேணுங்க. விரதத்தை மேற்கொள்ள முடியாதவங்க பாலும் பழமும் சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை, சஷ்டி திதி, தைப்பூசம், வைகாசி, விசாகம் மற்றும் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் ஆகுங்க. இதில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க.
வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபட்டோம்னா கல்வி, வேலை, திருமணம், வியாபாரம் போன்ற துறைகளில் நம்மளால் வெற்றி பெற முடியுங்க. மேலுமே நோய், கடன், எதிரிகள் போன்ற துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும். செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வெள்ளிக்கிழமையும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.